மூத்த அரசியல் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்த செய்தி பல்வேறு தரப்பினரிடையே பெரும் வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது முழு அரசு மரியாதையுடன் நம் தகைசால் தமிழரையும் இனிய தோழரையும் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு மரியாதை வழங்கப்படும் சொல்றாங்க, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதாவது தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமான நிகழ்வு என்பது 1 மணிக்கு நடைபெற்றிருப்பினும் கூட அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக தமிழக மூத்த அரசியல் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்த செய்தி பல்வேறு தரப்பினரிடையே பெரும் வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது முழு அரசு மரியாதையுடன் நம் தகைசால் தமிழரையும் இனிய தோழரையும் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு மரியாதை வழங்கப்படும் சொல்றாங்க, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதாவது தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமான நிகழ்வு என்பது 1 மணிக்கு நடைபெற்றிருப்பினும் கூட அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக தமிழக மூத்த அரசியல் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்த செய்தி பல்வேறு தரப்பினரிடையே பெரும் வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது முழு அரசு மரியாதையுடன் நம் தகைசால் தமிழரையும் இனிய தோழரையும் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு மரியாதை வழங்கப்படும் சொல்றாங்க, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதாவது தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமான நிகழ்வு என்பது 1 மணிக்கு நடைபெற்றிருப்பினும் கூட அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக தமிழக